இப்போ நம்ம பார்க்குற எக்ஸசைஸ் வந்து statistics 14.2. The following table shows that the ages of the patients admitted in the hospital during a year. Okay, one year age 5 to 65. Okay, எத்தனை பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்கன்னா 5 to 15 ஏஜில் வந்து 6 பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க. 15 to 25 ஏஜில் வந்து 11 பேஷண்ட்டு, 25 to 35 21 patients, 35 to 45 23 patients, 45 to 55 14 patients, age 55 to 65 5 patients தான். ஓகே, இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மோட் அண்ட் மீன் of the following data given above and compare and interpret the two measures of central tendency. Okay, first age எழுதிக்கோ, டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. டேப்லெட் காலத்தில் ஃப்ரீக்வன்சி, ஏன்னா மீன் கேட்கறதுனால ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அந்த எக்ஸையை வச்சு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், எந்த மெத்தட் போகலாம், டைரக்ட் மெத்தடா, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடா, இல்லைன்னா அசியூம் மீன் மெத்தடான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், class interval, patients, that is frequency, xi, class mark எப்படி கண்டுபிடிப்போம், lower limit plus upper limit divided by 2, average of lower limit and upper limit. 5 plus 15 20, 20 by 2 10, 15 plus 25 40, 40 by 2 20. பாரு டிஃப்ரென்ஸ் வந்து 10 10 இருக்குது, எல்லாமே ஈக்குவல் டிஃப்ரென்ஸாக. ஸோ இங்கேயும் ஈக்குவல் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஓகே, எக்ஸை 10 20 30 40 50 60 சொல்லு. இப்போ செக் பண்ணி நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் போடலாமா? டைரக்ட் மெத்தட், ஏன்னா ஈஸி டு மல்டிப்ளை. ஓகே, 6 into 10 60. ஃபஸ்ட்டு இதை ஜீரோஸ்லேருந்து முதல்ல 0 போட்டுக்கோ. அதுக்கப்புறம் 2 into 11 22. நெக்ஸ்ட்டு 0 போட்டுக்கோ. 3 21s are 3 1s are 3, 3 2s are 6. 0 போடு. 4 into 23, 4 into 3 12. Okay, carry over 1, 4 2s are 8, 1 9, 9 2 0. அதே மாதிரி 0, 14 into 5 70, 0 போடு. 6 5s are 30. இதெல்லாம் ஆட் பண்ணு இது. ஸோ மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் fi xi பை சம்மேஷன் ஆஃப் fi. இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருக்கு, 2830 டிவைட் பை f of a. எஃப் வந்து 80. 0 0 கேன்சல் பண்ணி 8 டேபிள்ஸில் இது எத்தனை டைம்ஸ், 3 7 24. ஓகே, 24னா கேரி 4 43. 43 எத்தனை டைம்ஸு, 5 டைம்ஸ். ஓகே, உங்களுக்கு கேன்சலேஷன் தெரியும் இல்லையா, எப்படி பண்ணணுன்ட்டு பை 8ன்னு போடுங்க. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 8 டேபிள்ஸில் இது எத்தனை டைம்ஸ் போடணும், ஃபஸ்ட்டு 28 எடு. 28 8 டேபிள்ஸில் 3 டைம்ஸ். 8 3s are 24. 28 minus 24ங்கிறது 4. Now 43. 8 5s are 40. Remaining 3 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணலாம், 30. இங்கே 8 எத்தனை டைம்ஸ்னா 3 டைம்ஸ். அகைன் 8 3s are 24. 24னா ரிமைனிங் என்ன இருக்கும், 6 இருக்கும். 6னா 60. இப்போ 6 8 7s are 56. அகைன் 4 ஆகும். 4னா மறுபடியும் ஒரு 0 போடணும். 8 5s are okay. ஸோ 35.375. இப்போ என்ன பண்ண, 35.375 ரவுண்ட் அப் பண்ணு. எப்பவுமே நமக்கு 2 டெசிமல்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஒரு தேர்டு டெசிமலை வந்து 0 பண்ணிவிடு. ரவுண்ட் அப் பண்ணோம்னா 5 அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 5 இஸ் ஈக்குவல் டு 5. ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணணும். 37 + 1 38. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் 35.38. நெக்ஸ்ட் மோடுக்கு நம்மளுக்கு 2 காலம் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட் காலம் ஓகே, இன்டர்வல் இது. இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இது செக் பண்ணுறச்சு எது மேக்ஸிமம் இருக்கோ அதுதான் முதல்ல எஃப் எடுக்கணும். எஃப் மேலே இருக்கிறது F0, கீழே இருக்கிறது F1. இதுக்கு நேராக இருக்கிறது தான் கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதுதான் மாடல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. மாடல் கிளாஸோட எதுனா 35 - 45. வர ஆன்சர் எப்பயுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். 35லேருந்து 45க்குள்ளே தான் ஆன்சர் வரும். ஸோ 35 to 45 இதான் மாடல் கிளாஸ். ஸோ இதில் லோயர் லிமிட் வந்து 35, டிஃப்ரென்ஸ் வந்து 10. 45 - 35னா 10. முதல்ல இதை எழுதிட்டு மொத்தம் எத்தனை வேணும், ஃபார்முலா படி L + F - F0 by
2f minus f0 minus f1 into c equal to 35. லோயர் லிமிட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 35 வந்திருக்கு. இந்த டேப்லெட் காலம் பார்த்து போட்டுருங்க. 35 இருக்கு ப்ளஸ் 23 minus 21 by 2 times of 23 minus 21 minus 14 into 10. வேறு ஆன்சர் இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா 35 ப்ளஸ் சம்திங் வரணும். ஓகே, டிவைட் பை 10. இந்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து இது வந்து ஃப்ராக்ஷனில் வரும். இன்ட்டு 10. 10 வந்து அந்த ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ண டைம்ஸ் வந்துடும். ஓகேவா? அப்போது 23 minus 20ங்கிறது 2 டிவைட் பை 46 minus 21 minus 14 வந்து minus 35. ஓகே, 2 10s are 20. இதை சப்ராக்ட் பண்ணால் 11. ஸோ 20 by 11 முதல்ல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன இருக்கும் 1. எப்படி பண்ணுவோம் தெரியுமா? 20 divided by 11. 11 எத்தனை டைம்ஸ் போகும்? 20ல் 1 டைம் போகும். ரிமைனிங் என்ன பாயிண்ட் வச்சுக்கோ 9 இருக்கும். 9னா 0. 11 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் போகும்? 8 டைம்ஸ்னால் 88. 88 ரிமைனிங் 2 ஓ 20. ஓகே, 20னா எனக்கு 1 டைம் தான் போகும். 11 கரெக்டாக? ஸோ உங்களுக்கு அது போதும், அந்த டெசிமல்ஸ் வரையும் போதும் உனக்கு. 1.81. ஸோ 35 ப்ளஸ் 1.81. ஆன்சர் என்ன வரும்? இது வந்து டெசிமல் இருக்குல்ல, இங்கே இருக்குது டெசிமல் பாயிண்ட். இது ரெண்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 35 plus 1 36.81. Second sum. The following data gives the information on the observed lifetime in hours of 225 electrical components. Lifetime வந்து in hours வந்து 10 to 20 hours வந்து frequency 10 components யூஸ் பண்ணுறோம். 20 to 40 35, 40 to 60 52, 60 to 80 61 components, 80 to 100 38, 100 to 120 29 components. Determine the modal. Modalனா மோடுன்னு அர்த்தம். ஸோ modal lifetime of the component. ரெண்டு டேப்லெட் காலம்ஸ் மட்டும் போதும். எழுதிக்கோங்க. 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100, 100 to 120. அதுக்கு நேராக ஃப்ரீக்வன்சி எடுங்க. இந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது செக் பண்ணணும்? மேக்ஸிமம் எதுன்னு பார்க்கணும். மோடுங்கிறது மேக்ஸிமம். ஸோ 61 அதுதான் எஃப். மேலே இருக்கிறது F0, கீழே இருக்கிறது F1. இதுக்கு நேராக இருக்கிறது என்னதுன்னு பார்த்தோம்னா மோடல் கிளாஸ். ஸோ மாடல் கிளாஸுங்கிறது 60 80. லோயர் லிமிட் வந்து 60. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 20. ஃபார்முலா எழுதிக்கும். மாடல் கிளாஸ் இதெல்லாம் என்ன சொன்னேன்னா அதெல்லாம் எழுதிக்கோங்க. இதான் ஃபார்முலா எழுதி ஒரு பாக்ஸை போட்டு ஓகே போட்டுட்டு மோட் ஈக்குவல் டு mode equal to 60 plus lower limit 60 plus ஏன்னா வர ஆன்சர் வந்து 60லேருந்து 80க்குள்ளே தான் இருக்கும் ஆன்சர். ஓகே, ஸோ 60 plus frequency 61 minus 52 divided by 2 times of 61 minus 52 minus 38 into class interval 20. ஓகே, முதல்ல இது 60 அப்படியே எழுதி இங்கே மட்டும் சப்ராக்ட் பண்ணலாம். 61 minus 52னா 9 divided by இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 122 minus 10 80. ஸோ 122 minus minus 80 இதுன்னு பார்த்தீங்கன்னா இது 90 பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ண 32 into 20. ஓகே, இது என்ன டேபிள்ஸ் வருதுன்னா 2 tablesல 16 times, 2 tablesல 10 times. மறுபடியும் 2 tablesல 5 times, 2 tablesல 8 times. Now 8 5s are 9 5s are 45 by 8. 45 by 8ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 5.625 வரும். ஸோ மோட் ஈக்குவல் டு 60 plus 5.625. மோட் ஈக்குவல் 65 பாயிண்ட். ஆட் பண்ண பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ 60 plus 5 is 65.625 ஆட் பண்ணு. ஸோ மாடல் லைஃப் டைம் ஆஃப் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் இஸ் 65 பாயிண்ட். மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும், 65.625 hours. Third question. The following data gives the distribution of the total monthly household expenditure of 200 families of the village. Find the model monthly. Okay, model nale enadhu mode. Monthly expenditure of the families. Also find the mean.
ரெண்டு கொஷின் கேட்குறான், மோடும் கேட்குறாங்க, மீனும் கேட்குறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஆஸ் யூஸ்வல் நம்ம ரெண்டு காலம் டைரெக்டாக கூட நீ போடு. இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 தான் மேக்ஸிமம். இது எஃப், இதுக்கு முன்னாடி இருக்கிறது F0, பின்னாடி இருக்கிறது F1. ஸோ மாடல் கிளாஸுங்கிறது என்னவா இருக்கும், இதுதான் மாடல் கிளாஸ். இன்டர்வல் என்னன்னு பார்த்தா, டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா 500. சிங்கிறது 500, அது பேர் என்னது, சைஸ், கிளாஸ் சைஸ். இது மாடல் கிளாஸ், இது கிளாஸ் சைஸ். C = 500. 500 எப்படி வந்துச்சு, 2000 minus 1500. ஸோ அதுதான் 500, டிஃப்ரென்ஸ் தான் 500. ஸோ லோயர் லிமிட் 1500, சிங்கிறது 500, தெரியும் F0, F, F1 அப்படி இருக்கும். ஃபார்முலா படி mod = L plus F minus F0 by 2F minus F0 minus F1 into C. ஓகே, அதே வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லோடைய வேல்யூ 1500 plus Fங்கிறது 40, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 40, minus 24 by 2 times of 40 minus 33 minus 24 into 500. ஸோ 1500 இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 16 by 80. ஓகே, 240 சார் 80, இது ரெண்டு ஆட் பண்ணுங்க, minus 57 into 500. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 23. ஸோ 16 into 500 வந்து 8000 by 23. டிவைட் பண்ணுங்கள், லாங் டிவிஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்சிஎம்லாம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். விச் இஸ் ஈக்குவல் 1500 ப்ளஸ் 347.826. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, இது ரெண்டும் ஆட் பண்ணால் 1847.82க்கு இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் என்ன மோர் தேன் 5 இருக்குது, அப்போ 1 ஆட் பண்ணிக்கணும். 1 ஆட் பண்ணால் 3. ஸோ 1847.8. The model expenditure was 1847 rupees 83 paise. Okay, for the mean A, okay, usually எழுதிக்கோங்க, FI எழுதிக்கோங்க. ஸோ XIங்கிறது பண்ண இது ரெண்டும் ஆட் பண்ணி by 2 பண்ணும், 2500 வருது, by 2 பண்ணால் 1250. எல்லா கிளாஸின்றையும் நமக்கு 500 இருக்கிறதுனால ஈஸி டு calculate mid value. ஸோ இதோட 500 ஆட் பண்ணிக்கோ, 1750. இது எவ்ரி வந்துட்டே இருக்கும். ஓகேவா, 2750, 3250, 3750, 4250, 4750. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், இதை பெரிய நம்பராக இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் எடுக்கலாம். அஸ்யூம் மீன் ஃபஸ்ட் எடு, அதை இதோட சப்ராக்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காமல் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இங்கே 0 போடலாம். இங்கே -1, -2, -3, 1, 2, 3, 4 அப்படி போட்டுக்கலாம். அப்போ ஏங்கிறது நம்ம என்ன இருக்கிறோம், இதுதான் ஏ இருக்கிறோம். ஏங்கிறது அஸ்யூமே 2750. கிளாஸ் இன்டர்வல் நமக்கு தெரியும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. ஸோ C = 500 அப்படி போட்டுக்கோ. அடுத்து 24 × -3 -72, 40 × -2 -80, 33 × -1 -33, 28 × 0, 28 போடாதீங்க, 28 0 0, 0 into any number is 0, தப்பு பண்ணாதீங்க, equal to 0 தான். 30 × 1 30, இப்போ 0க்கு மேலே இருக்கிறது நெகட்டிவாக இருக்கும், 0 கீழே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ 22 × 2 44, 16 × 3 48, 7 × 4 28. இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி இது பண்ணோம்னா -35 வரும். ஓகே, ஸோ மீன் ஈக்குவல் டு x bar equal to A, step deviation method A plus summation Fi di by summation Fi into C. ஓகே, இங்கே சிஎம் டிவைட் பண்ணுறோம், அதனால் C into C போடணும். இங்கே ஏவை வந்து சப்ராக்ட் பண்ணோம், அதனால் இங்கே ஏ போடுறோம். ஸோ x bar equal A plus summation Fi di by summation Fi into C. ஓகே, ஏயோடைய வேல்யூ 2750 plus summation Fi di என்பது -35 by summation F வந்து 200 into 200. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கும். இங்கேருந்து கேன்சல் பண்ணக்கூடாது, இது அடிஷன். எப்பயுமே இந்த டேர்ம் தான் தனியாக இருக்குது, அதை தான் நம்ம டிவைட் பண்ணுறோம். 35 5 5s are 25 carry 2, 3 5s are 15, 16 17, 175 by 2. 175 by 2னா அதில் பாதி என்னன்னு சொன்னோம். 175 by 2 17ல் by 2 என்னாச்சு 8 carry 1, 15னா 7 carry 1, அப்போ பாயிண்ட் வச்சுக்கோ, 10 போடு, 10 வந்து 5 times. ஸோ 87.5.
2750 minus 87.5 இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணினா ஆன்சர் வந்து 2000. சப்ராக்ஷன் 3ல 2750 பாயிண்ட் இங்கே இருக்குது, அதனால் இப்படி போடணும். 87.5 5 2 இங்கே எத்தனை இருக்குது 4 இருக்குது. அப்போ மறுபடியும் இதோட பாரை பண்ணு 6 14 2 + 4 6 ஸோ 6 2 ஸோ 2662.5 rupees expenditure. And the mean monthly expenditure was rupees 2662 rupees 50 paise.